ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறார்கள், ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு போராடுவதில்லை. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார்கள், மதவெறியை தூண்டுகிறார்கள். நீ RSS மேடையில் நின்று விஜில் அமைப்பில் நின்றுகிட்டு பாரதியாருடைய புகழை பாடி பெரியாரை நீங்க வந்து விமர்சனம் செய்றீங்க. முழு சங்கியாக மாறிவிட்டார் யாரு? ஓம் தமிழர் சீமான். வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தான், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாரதி சொன்னார். ஆனால் தனித்தமிழ்நாடு தான் என்னுடைய தீர்வு என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஹிந்துஸ்தான் வேண்டும் என்று சொன்ன பாரதி உனக்கு வேண்டும், தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த தந்தை பெரியாரை நீ அவமதிப்பார். இப்பொழுது சொல்லுகிறார் எனக்கு தந்தை பெரியார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லி சொல்றார். அடி அப்படி அடி. வைக்கேல்பட்டி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது, அதை விசாரிக்க வேண்டும். யார் சொன்னது? இந்த திருப்பரங்குன்ற வழக்குல புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் வெளிப்படையாக ஒரு சனாதன பேர் வழியாக தீர்ப்பு சொன்னவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் அன்றைக்கு 24 சொன்னார் தீர்ப்பு. சங்கி சாமிநாதன் என்று தமிழ்நாட்டிலே வெளிப்படையாக விமர்சித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். யாராவது பேசுறதுக்கு திராணி இருக்குதா? கிறிஸ்தவ மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக கள போராளிகளாக வந்திருக்கின்ற அத்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டு தொடக்கத்திலே முதல் போராட்டம். யாருக்கான போராட்டம்? கிறிஸ்தவ மக்களை பாதுகாப்பதற்கான போராட்டம் மட்டுமல்ல, இது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவிலே 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா நடக்கின்றது இந்தியா முழுக்க. ஆனால் 20, 21ஆம் தேதியிலிருந்து தாக்குதலை மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இப்படி உத்தரப்பிரதேசம், வட மாநிலங்களில் அத்தனை இடங்களிலுமே இந்த தாக்குதலை சங் பரிவார கும்பல், RSS கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய VHP என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத், சர்வ இந்து சமாஜ், இப்படி பல அமைப்புகள் அந்த பதிலை தாக்குதலை நடத்துகிறார்கள். தேவாலயங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். விவிலியங்களை, பைபிளை வைத்திருந்தவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள். சாண்டா கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, அந்த உடையை அணிந்த அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, சத்தீஸ்கர் மாநிலத்திலே மதம் மாறிய ஒருவர், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறியவர், அவர் இறந்து போகின்றார். அவர் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர். அவர் அந்த இடத்திலே புதைப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அங்க இருக்கின்ற சர்வ இந்து சமாஜ் மூலமாக, இந்து முன்னணி மூலமாக அங்க இருப்பவர்கள் எல்லோரும் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அதிலே மிக மோசமான தாக்குதல் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற அந்த தாக்குதலை கண்டித்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் போராட்டத்தை நடத்துகின்ற நேரத்தில் அவர்கள் முழு பந்தை நடத்துகிறார்கள். 24ஆம் தேதி நடத்துகிறார்கள். 24ஆம் தேதி பந்த் நடத்துகின்ற இந்து முன்னணி, அங்கு இருக்கின்ற சர்வ இந்து சமாஜ் போன்ற அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்துகின்றார்கள். இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் 22ஆம் தேதி டெல்லியில் இருக்கின்ற தேவாலயத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற சர்ச்சிலே இருந்து அவர் அங்கிருக்கின்ற பாதிரியார்களோடு உறவாடுகிறார்கள். அதிலே வெளிப்படையாக அவர்கள் அறிவிக்கிறார்கள், 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதோ பிரதமர் ஒருவர் வந்திருக்கிறார், அந்த சர்ச்சுக்கு, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார்கள். மிக மோசமான தாக்குதலை இந்தியா முழுக்க நடத்திவிட்டு பாவ மன்னிப்பு கேட்பவரை போல ஒன்றும் தெரியாத அப்பாவி போன்ற மோடி அவர்கள் அங்கே வந்து பிரேயர் செய்கிறார்கள். இதற்கு முன்பு ஹிஜாப் போடும் பொழுது அவர் சொன்னார், உடையை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதை வைத்துதான் அரசியல் செய்தார்கள், அதை வைத்துதான் வன்முறை செய்தார்கள், அதை வைத்துதான் கலவரம் செய்தார்கள். மாட்டுக்கறி வைத்திருப்பவர்களை அடிக்காதீர்கள், அப்படி தாக்குதல் நடத்தினீர்களால் என் மீது தாக்குதல் நடத்துங்கள் என்று சொன்னார் மோடி. அதற்கு பிறகு நிறைய தாக்குதல் நடத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு குறியீடாக, ஒரு வெளிப்படையாக இல்லாமல் வேறொரு வடிவத்தில் அவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இதுவரை யாருமே கைது செய்யவில்லை. இதுவரை அவர்களை கைது செய்யாமல் சுதந்திரமாக விடுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த தாக்குதலை கண்டித்து நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு இயக்கமும் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அல்லது அது குறித்து பேசக்கூடியவர்கள் யாருமே ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை. ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறார்கள், ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள்.
ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு போராடுவதில்லை. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார்கள். இங்கே மதவெறி அமைப்பை தூண்டுகிறார்கள், மதவெறியை தூண்டுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே எப்படி பைபிள் விவிலியத்திலே சொல்கின்றதோ, உங்களில் கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்கின்றதோ, அந்த பைபிள் படி நடப்பவர் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நடந்து இன்றைக்கு நம்மை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இரட்சகராக இயேசு என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இரட்சகராக நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு யாரும் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். RSS சங்பரிவார அமைப்புகளை கண்டித்து பேசுவதற்கு இங்க எவனுக்கும் துணிச்சல் இல்லை, எழுச்சி தமிழரை தவிர, விடுதலை சிறுத்தைகளை தவிர. தொடர்களே, 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஆடு கோழி பலி தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம். விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு முதலில் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் முதலில் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதற்கு எதிராக தான் சேலத்திலே இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு ஒன்றை முதல் முறையில் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் முறையிடுகிறார்கள், பேசுகிறார்கள். திருப்பரங்குன்ற வழக்கிலே ஜி.ஆர். சுவாமிநாதன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் எப்படி அங்கே போய் ஆய்வு செய்து இங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் தீர்ப்பு சொன்னார்கள். ஆனால் தோழர்களே, 2024 மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கிலே இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார். அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட லாவண்யா குடும்ப நெருக்கடியாக வெளிப்படையாக அங்கே மருந்து குடிச்சு தற்கொலை முயற்சி செய்கிறார்கள். மருத்துவமனையில் போகிறார்கள். RSS இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் போய் வீடியோ எடுக்கிறார்கள். அந்த வீடியோவில் குடும்ப நெருக்கடி தான் இறந்தோம் என்று சொன்னதை கட் பண்ணி விட்டு பள்ளி நெருக்கடி போன்று அவர்கள் மாப்பிங் பண்ணி அந்த வீடியோவை பரப்பினார்கள். அண்ணாமலை, அன்றைக்கு இருக்கின்ற பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை முழுக்க முழுக்க வெளிப்படையாக கட்டாய மதமாற்றம் அங்கே நடந்திருக்கின்ற அந்த பள்ளியிலே நடந்திருக்கு. கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கிறிஸ்துவ சிஸ்டர்ஸ் நடத்துகிற பள்ளி, அந்த பள்ளியிலே கட்டாய மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளியை தடை செய்ய வேண்டும், அந்த பள்ளியை மூட வேண்டும், இழுத்து மூட வேண்டும் என்று அவர்கள் சாலை மறியல் செய்தார்கள். அப்பொழுதும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அங்கே உண்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தார்கள். சிபிஐ விசாரணை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அங்கே கட்டாய மதமாற்றம் நடத்தவில்லை. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. பாரதிய ஜனதா கட்சி இங்கே சமூக பதட்டத்தை உருவாக்க முயல்கின்றது. RSS வடமாநிலங்கள் என்ன முயற்சி நடக்கிறாரோ அதே வேளை இங்கே செய்கிறார்கள் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்தார்கள். தோழர்களே, வெளிப்படையாக லாவணியனுடைய தந்தை முருகானந்தம் அவர்கள் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார்கள், மைக்கேல்பட்டி அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது, அதை விசாரிக்க வேண்டும். யார் சொன்னது? இந்த திருப்பரங்குன்ற வழக்கில் புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் வெளிப்படையாக ஒரு சனாதன பேர் வழியாக தீர்ப்பு சொன்னவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் அன்றைக்கு 24 சொன்னார், தீர்ப்பு வழிகாட்டுகிறார், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனால் அந்த சிபிஐ விசாரணை இந்த மைக்கேல்பட்டி எப்படி வந்தது, எப்படி கட்டாய மதமாற்றம் நடக்கின்றது, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கே. பாலச்சந்திரனுடைய கல்யாண அகதிகளை அவர் சொல்கிறார், குறிப்பிடுகிறார். சினிமா பார்த்திருக்கார் நிறைய. இவரை எல்லாம் அவர் வழிகாட்டுகிறார்கள். தோழர்களே, சிபிஐ விசாரணை நடந்தது. அந்த சிபிஐ விசாரணை சொன்னது இங்கே கட்டாய மதமாற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தது உயர்நீதிமன்றம். அந்த வழக்கிலே அருட் சகோதரி மேரி அவர்களை விடுதலை செய்துவிட்டு இந்த பள்ளியிலே முழுமையாக கட்டாய மதமாற்றம் நடக்கவே இல்லை என்று தீர்ப்பு சொன்னது. ஜி.ஆர். சாமிநாதனுடைய ஆசையை அன்றைக்கு மண்ணே தூக்கி போட்டது. எழுச்சி தமிழர்களுக்கு முன்பாக சொன்னார்கள்,
சிபிஐ விசாரணைக்கு முன்பாகவே சொன்னார் அங்கே கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை என்று சொன்னது அதுதான் உயர்நீதிமன்றத்திலே சொன்னார்கள். இப்படி ஜிஆர் சாமிநாதன் போன்றவர்கள் ஒரு பக்கமாக நின்று புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இன்றைக்கு வன்முறையை கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே அவர் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர் கரூரிலே அந்த தீர்ப்பிலே சொல்கிறார், எச்சிலை அதை பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சிலையில பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் என்று தீர்ப்பு சொன்னார், வெளிப்படையாக சொன்னார்கள். அதையும் கண்டித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எல்லா தீர்ப்புகளையும் நீ கட்டாயம் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேணுமானால் போட்டுக்கொள்ளுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஜிஆர் சாமிநாதனுடைய வழக்கு, அந்த வழக்கிலே கொடுத்த தீர்ப்பு என்பது தவறு சொன்னது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். புரட்சியாளருடைய தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பை அவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். சங்கி சாமிநாதன் என்று தமிழ்நாட்டிலே வெளிப்படையாக விமர்சித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். யாராவது பேசுறதுக்கு திராணி இருக்குதா? யாருக்கா நீ RSS மேடையில் நின்று விஜில் அமைப்பில் நின்றுகிட்டு பாரதியாருடைய புகழை பாடி பெரியாரை நீங்க விமர்சனம் செய்றீங்க. பெரியார் அங்க நின்றுட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க கிறிஸ்தவர்களை முஸ்லிம்களை சாத்தானுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக RSS உடைய பாரதி மேடையில பேசுவது வெளிப்படையாக அங்கே நின்று கொண்டு முழு சங்கியாக மாறிவிட்டார். யாரு? ஓம் தமிழர் சீமான். வெளிப்படையாக வேதம், அதாவது வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தான், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாரதி சொன்னார். ஆனால் தனித்தமிழ்நாடு தான் என்னுடைய தீர்வு என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஹிந்துஸ்தான் வேண்டும் என்று சொன்ன பாரதி உனக்கு வேண்டும், தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த தந்தை பெரியாரை நீ அவமதிப்பார். அப்படி கண்டிக்கும் போது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருப்பரங்குன்றத்திலே பேசும்போது சொன்னார்கள், நம்முடைய சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொன்னார். அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார், எனக்கு தந்தை பெரியார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லி சொல்றார். அடி அப்படி அடி. விடுதலை சிறுத்தைகள் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது, அதை பாதுகாக்கக்கூடிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு 234 மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சனாதன எதிர்ப்பு கள தளபதிகள் நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்திய அரசியலிலே 234 மாவட்ட செயலாளர் இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருக்க முடியும். அத்தனை பேரும் சனாதன எதிர்ப்பு களத்திலே, வர்ணாசிரம எதிர்ப்பு களத்திலே, சமூக நீதியை காக்கும் களத்திலே எழுச்சி தமிழருடைய படையணியின் தளபதிகளாக இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தருணம் 2026. இதை விட நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. எத்தனை அமைப்புகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாரும் அஞ்சிக் கொண்டிருக்கிற வேளையில நாங்கள் தேர்தலில் நின்றாலும் சரி, தேர்தலில் தோற்றாலும் சரி, நாங்கள் பின்வாங்க மாட்டோம். யாரை எதிர்ப்பதில்? RSS சங் பரிவார அமைப்புகளை எதிர்ப்பதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த களத்திலே செத்து மடிவமை தவிர ஒருவரும் RSS உடைய கைக்கூலிகளாக, RSS உடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். நாங்கள் அம்பேத்கருடைய பிள்ளைகள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே இன்று நம்மை வழிநடத்துகின்ற எழுச்சி தமிழருடைய தலைமையிலே நாம் தொடர்ந்து களமாடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்பட்டால் இந்தியாவில் ஒரு சிவில் வார் உருவாகும் என்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் முழுமையாக எழுச்சி தமிழருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம். எந்த பொறுப்பானாலும் இருக்கலாம்ங்க, எந்த பொறுப்பானாலும். இன்னைக்கு நான் துணை பொதுச் செயலாளர் இருக்கேன், நாளைக்கு எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை என்கின்ற பதவி, பொறுப்பு நிரந்தரமானது. அதுதான் நமக்கு அடையாளம், அதுதான் நம்மை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நாம் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே தொடர்ந்து களமாடுவோம். சனாதனத்தை வேற இருக்கும் இந்த களத்தில் நாம் சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.